இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதேபோல அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 76 வேகன்சிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 728, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 19/2025. இது அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணது, அதே சமயத்தில் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் ஓப்பன் பண்ணது ரெண்டுமே 22 டிசம்பர் 2025. இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றா பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் அப்படி பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 22 டிசம்பர் 2025. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 20th ஜனவரி 2026 11:59 PM. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சாலோ அந்த மாடிஃபிகேஷன் விண்டோ ஒரு 3 days ஓப்பன் ஆகும். அந்த டேட்டு 24th ஜனவரி 2026 12:01 AM-லேருந்து 26/1/2026 11:59 PM வரைக்கும் அது ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னா பண்ணிவிட்டு ரீசப்மிட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது 7th மார்ச் 2026லேருந்து 8th மார்ச் 2026 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் வந்து அவங்க பின்னாடி உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கோ இல்லை அப்படின்னா அவங்களோட வெப்சைட்லேயோ அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு ரெண்டு பேப்பர் வந்து நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். பேப்பர் 1 வந்து காமன், நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, பேப்பர் 1 அப்படிங்கிறது காமன். அதோடைய சப்ஜெக்ட் கோட் 503. அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு, இது பேப்பர் 1. பேப்பர் 2வில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னா 492, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னா 385, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு, அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்னா அதுக்கு வந்து சப்ஜெக்ட் கோட் 400, ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சினா 434, லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா 414, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்னா 399. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலக்டிவாக பேப்பர் 2க்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட் அண்ட் டைம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து அவங்களோட வெப்சைட்டான www.tnpsc.gov.in இதுலேயும் அப்டேட் பண்ணுவாங்க. உங்கள் பர்சனல் இமெயில் ஐடிக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எப்படி அப்ளை பண்ணணும்னா எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். www.tnpsc.exams.in இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே டிஎன்பிசி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியும். அவங்க ஏற்கனவே 1TR அப்படிங்கிற ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி இந்த வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் இது வரைக்கும் டிஎன்பிசி அப்ளை பண்ணாதவங்க அந்த ஓடிஆர் அப்படிங்கிற ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கணும். உள்ளே போனால் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் மட்டும்தான், உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பர், அந்த மாதிரி ரொம்ப இமெயில் ஐடி, ரொம்ப பேசிக் கொஷின் கேட்கும். ஒரு ஓடிபி வரும். நீங்கள் அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வேலிடேட் ஆகி வந்துடும். அதை தான் ஓடிஆர். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லிங்க்கில் போயிட்டு அப்டேட் பண்ணலாம். அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 days ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த என்னாவது கரெக்ஷன் மாடிஃபிகேஷன் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. அதுதான் ஃபைனலாக இருக்கும். சப்ஜெக்ட் ஆப்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த பேப்பர் 2 வந்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். அது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும் போதே செலக்ட் பண்ணிடணும். முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். என்னென்ன போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3. இதோடைய போஸ்ட் கோட் 2093. இது ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 8 வேகன்சி இருக்குது.
அதே மாரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்ஸீஸ் யூசுவலா தமிழ்நாடு குடுக்குறது தான் பிசிக்கு ஒதுக்கியிருக்கோமா, ஜெனரல் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்கோமா, அதே மாதிரி வந்துட்டு பிடபிள்யூபிடிக்கு ஒதுக்கியிருக்கோமா, அந்த இது வந்து எம்பிசிக்கு ஒதுக்கியிருக்காங்களா, அந்த பர்ட்டிகுலர் ஜாப் அப்படின்றது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்ஸீஸ்ல குடுத்துருவாங்க. நீங்க என்ன மாதிரியான கேட்டகரிய சேர்ந்தவங்களா இருந்தாலும், இத பார்த்து உங்க உங்க கேட்டகரிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அக்கவுண்ட்ஸ் ஆஃபீசர்ல வந்து 8 வேக்கன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதில 26 வேக்கன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட போஸ்ட் கோட் 3202. இதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நீங்க இந்த 26 வேக்கன்சியும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேக்கன்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கவுண்ட்ஸ். இந்த பொசிஷன பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாமே டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கான ஓப்பனிங்கா இருக்கு. ஸோ எஸ்ஐடிசி சென்னை, எம்டிசி சென்னை இது 2லயும் ஒரு வேக்கன்சி இருக்கு. டிஎன்எஸ்டிசி மதுரையில 2 வேக்கன்சி இருக்கு. டிஎன்எஸ்டிசி கும்பகோணம்ல 1, திருநெல்வேலியில 1, விழுப்புரம்ல 1, கோயம்புத்தூர்ல 1, சேலம்ல 1 இருக்கு. இதோட இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கவுண்ட்ஸ் வந்து இந்த ஜாப் முடிஞ்சது. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல். இது பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூருக்கு மாத்திரம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 வேக்கன்சி இருக்கு. ஸோ, அதில ஜெனரலுக்கு 1, பிசிக்கு 1, எம்பிசி, டிசிக்கு 1ன்னு ஒதுக்கியிருக்காங்க. இதோட போஸ்ட் கோட் 3259. அடுத்தது சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீசர். இது சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஓப்பனிங் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்கு. அடுத்தது மேனேஜர் கிரேட் 3 ஃபினான்ஸ். இது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இதோட போஸ்ட் கோட் 3301. அடுத்தது சீனியர் ஆஃபீசர் ஃபினான்ஸ். இது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. மொத்தம் 21 ஓப்பனிங் இருக்கு. இது வந்து இதோடைய அந்த கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் அவங்க குடுத்துருக்காங்க இந்த 21 வேக்கன்சிக்கும். அடுத்தது சீனியர் ஆஃபீசர் லீகல். இதுவும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன் தான் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்கு. இத தவிர வந்துட்டு மேனேஜர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு இது எல்லாமே தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்கானது. ஸோ இதோட 3390ன்ற இந்த போஸ்ட் கோட்ல ஒண்ணும், அதே மாதிரி மேனேஜர் மார்க்கெட்டிங் 3394ல ஒரு வேக்கன்சியும், டெப்யூட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் 3396ல ஒரு வேக்கன்சியும், டெப்யூட்டி மேனேஜர் மெக்கானிக்கல் 3395ல ஒரு வேக்கன்சியும், டெப்யூட்டி மேனேஜர் மெட்டீரியல் 3400 அதோட போஸ்ட் கோட் அதில் ஒரு வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல் அதோட போஸ்ட் கோட் 3401 இதில் ஒரு வேக்கன்சி. மொத்தம் 76 வேக்கன்சி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஏஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட அப்பர் ஏஜ் லிமிட்டை 1/7/2025 அதாவது ஜூலை 2025 ஃபர்ஸ்ட் டேட்டு அந்த அன்னைக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அது 21 வயசு அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, அப்பர் ஏஜ் லிமிட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்செஷன் வேணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கும்போது தான் அந்த கன்செஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு அதாவது எஸ்சி, எஸ்டியோ, எம்பிசியோ இல்லாதவங்க ஓப்பன் கேட்டகரிக்கான அந்த ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் 3202 இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 34. இது வந்து ஜென்ரலாக இதே வந்து அதே ஓசி கேட்டகரியில் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அதாவது பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தால் 44 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் 50, விடோஸாக இருந்தால் 60. அதாவது நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. பட் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் 60 வயசை தொட்டிருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதேமாதிரி போஸ்ட் கோட் 3335 அதே மாதிரி 3259, 3301, 3302, 3312, 3390, 3394, 3401 அதே மாதிரி 3535 இதுக்கு எல்லாமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 இயர்ஸ். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 42, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50, விடோஸ்க்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 2093 போஸ்ட் கோட் இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஜென்ரலாக 32 இயர்ஸ். பிடபிள்யூபிடிக்கு 42, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50, விடோஸ்க்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3396, 3395, 3400 இதோடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 இயர்ஸ். அதே மாதிரி பிடபிள்யூபிடிக்கு இல்லை. சில ஒர்க் வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியாது. அதோடைய லிஸ்ட்டும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதை பொறுத்த வரைக்கும் இல்லை. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50, விடோஸ்க்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க அதர் கேட்டகரிக்கு. இப்போ வந்து எஸ்சி, எஸ்டிக்கும், எம்பிஎஸ்சி, பிசிக்கும், பிசிஎம்முக்கும் என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றத பார்த்தோம். இதில் வந்து முக்கியமாக வந்து எல்லாத்துக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த கேட்டகரியில் நீங்கள் பிடபிள்யூபிடியாக இருந்தாலும் சரி, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் சரி, விடோவாக இருந்தாலும் சரி, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
இத தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நான் சொல்லிட்டேன். 60 வயச நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்க கூடாது. 17/2025 அன்னைக்கு. அதுதான் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஏற்கனவே நான் சொன்ன மாரி இந்த ஏஜ வந்து நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் குடுக்கணும். அது எஸ்எல்சி மார்க் ஷீட்டா இருக்கலாம், 12த் மார்க் ஷீட்டா இருக்கலாம். இல்ல இது 2ம் இல்லாதவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட் குடுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிகிரி மார்க் ஷீட் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு குடுத்து அத ப்ரூவ் பண்ணணும் நீங்க. அப்பதான் அந்த ஏஜ் கன்செஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எல்லா போஸ்ட்டுக்குமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதுக்கு வந்து நீங்க எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் அதுக்கு ஈக்குவலன்ட்டான படிப்பு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிச்சிருக்கணும். அதே மாரி வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கவுண்ட்ஸ். இதுக்கு சிஏ, ஐசிடபிள்யூஏ படிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோடைய குவாலிஃபிகேஷன். அக்கவுண்ட்ஸ் ஆஃபீசர் கிளாஸ் 3க்கு வந்து நீங்க ஃபைனல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இல்ல காஸ்ட் அக்கவுண்டன்ட். இது பண்ணியிருக்கணும். மேனேஜர் கிரேட் 3 இதில வந்து சிஏ, ஐசிடபிள்யூஏ முடிச்சிருக்கணும். சீனியர் ஆஃபீசர் ஃபினான்ஸ்க்கு சிஏ, ஐசிடபிள்யூஏ படிச்சிருக்கணும். சீனியர் ஆஃபீசர் லீகலுக்கு பிஎல், எல்எல்பி படிச்சு நீங்க பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கணும். இது வந்து குவாலிஃபிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீசர். இத பொறுத்தவரைக்கும் சார்ட்டர்ட் அக்கவுண்ட், காஸ்ட் அக்கவுண்டன்ட் படிச்சு ஒரு 2 இயர்ஸ் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது போஸ்ட் குவாலிஃபிகேஷன் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னுவாங்க. நீங்க ஒன்ஸ் டிகிரி முடிச்சப்புறம் வேலை செய்யறது தான் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து 2 இயர்ஸ் மஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல். இதுக்கு பிஎல் படிச்சிருக்கணும், எல்எல்பி படிச்சிருக்கணும். அதே மாரி கார்ப்பரேட் லா, லேபர் லா இதுலலாம் நல்ல நாலேட்ஜ் இருக்கணும். இத தவிர ஒரு 5 இயர்ஸ் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பார் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தான் இதோடைய குவாலிஃபிகேஷன். மேனேஜர் மார்க்கெட்டிங், எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கணும். ஒரு 15 இயர்ஸ் வந்து வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். படிக்கும்போது நீங்க ஃபுல் டைம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கணும். அடுத்தது மேனேஜர் மெக்கானிக்கல். இதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல ஃபுல் டைம்ல படிச்சு ஒரு 15 இயர்ஸ் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமா சிமெண்ட் பிளான்ட்ல வொர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெப்யூட்டி மேனேஜர் மெக்கானிக்கல். இதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 10 இயர்ஸ் வந்து வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் மெட்டீரியல். இதுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல். இதுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மெட்டீரியல் இன்வென்டரில வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெப்யூட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல். இது பிஇ, பிடெக் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல சிமெண்ட் பிளான்ட்ல ஒரு 10 இயர்ஸ் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அது ப்ரிஃபர்டு வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அன்னைக்கு அந்த என்ன இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட எஸ்எல்சி நீங்கள் எப்படி படிச்சிருக்கணும், என்ன மாதிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமில் எஸ்எல்சி படித்து, 12th படித்து, டிப்ளமோ, டிகிரி படித்து, போஸ்ட் கிராஜுவேஷனாக யூஜி பண்ணப்புறம் பிஜி பண்ணி, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்புறம் வர்றது தான் எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரில் படித்தவங்க மாத்திரம்தான் இதை அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு இதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னும் போது எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, 12th அப்படின்ற ஹெச்எஸ்சி இதோட மார்க் ஷீட் கொடுக்கணும். டிப்ளமோ, டிகிரி, பிஜி ஆர் யூஜி நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அதோட ப்ரொஃபஷனல் டிகிரி, டிப்ளமோ சர்டிஃபிகேட், அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒருவேளை எனக்கு வந்து இன்னும் டிகிரி வரல, ஆனால் ரிசல்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ரிசல்ட்டுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா டிகிரி இந்த எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் வர்றதுக்குள்ள டிகிரி வந்தா அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அனெக்ஷர் 5ல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டான ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த முறையில் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து மெரிட்டில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை ப்ரூவ் பண்ணணும். அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நாலேஜ் ஆஃப் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்க, 12th வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், இல்லை நான் டிகிரி வரைக்கும் கூட தமிழ் படிச்சிருக்கேன், செகண்ட் லாங்குவேஜாக படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுங்க. இல்லை அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி வைக்கிற தமிழ் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். அப்போ மாத்திரம்தான் உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடைக்கும். அதே மாதிரி என்னென்ன போஸ்ட் வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோட் 3395, 3396, 3400. இது வந்து
பிடபிள்யூபிடி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் எழுதி 2 ஸ்டேஜஸ் அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதி மெரிட்ல வரவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ முடிச்ச உடனே அப்பாயின்மென்ட் இருக்கும். நடுவுல அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும், பிசிக்கல் ஃபிட்னஸும் வரும். அ இத தவிர வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மென்ட் ஆர்டரு அந்த இது அடுத்தடுத்த வெரிஃபிகேஷன் போகும். இதுல எந்த இடத்துலயும் நீங்க அப்ளை பண்ணும்போது குடுத்த எந்த சர்டிஃபிகேட்லயும் ஒரிஜினல் காமிக்கலனாலும் உங்க கேண்டிடேச்சர் க்ளோஸ் ஆகும். அதே மாரி பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லனாலும் உங்க கேண்டிடேச்சர் வந்து கேன்சல் ஆகும். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல அவங்க கேட்குற அந்த மெரிட் மார்க் வரல அப்படின்னா, மினிமம் குவாலிஃபை மார்க் வரலனாலும் உங்களால இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி நெறைய ஹர்டில்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி உங்களோட கரெக்ட்டான அந்த அப்ளிகேஷன ஃபில்அப் பண்ணுங்க. அதே மாரி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது குடுத்த கரெக்ட்டான விஷயங்களுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் நீங்க கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் பேப்பர் 1 நான் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்எல்சி 10வது ஸ்டாண்டர்ட் தான் கொஷின்ஸ் வரும். 100 கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வரும். அதில் 75 கொஷின் வரும். ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் 25 கொஷின் வரும். அது எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு தான் வரும். இதை பேப்பர் 2ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஜி, பிஜி எதில் படிச்சிருக்கீங்களோ அதில் 200 கொஷின்ஸ் வரும். அது 3 ஹவர்ஸ். ஸோ பார்ட் 1, பார்ட் 2 இதுக்கான இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இவ்வளோதான். இந்த பேப்பர்ஸ் மாத்திரம் தான் நீங்க எழுதுவீங்க. இது அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ்லயும், தமிழ்லயும் மாத்திரம் தான் இது இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இது. அதே மாரி பேப்பர் 2ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன அப்ளை பண்ண போறீங்களோ, அதுக்கேத்த சப்ஜெக்ட்ட நீங்க எலக்டிவா வந்து அப்ளிகேஷன் போடும்போதே செலக்ட் பண்ணணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் அப்டின்னா, உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் வந்து அக்ரிகல்ச்சர். ஸ்டாண்டர்ட் வந்து பிஜி டிகிரி இங்கிலீஷ்ல இருக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கவுண்ட்ஸு, அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3, மேனேஜர் கிரேட் 3, அதே சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸு, சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாமே ஃபினான்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கவுண்டன்சிக்கான அந்த பேப்பரை செலக்ட் பண்ணணும். அது மாதிரி ஸ்டாண்டர்ட் வந்து ஃபைனலாக என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதுக்கு. இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷில் தான் உங்களோட கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல், சீனியர் ஆஃபீஸர் லீகல். இது வந்து லா சம்மந்தப்பட்ட பேப்பர் தான் நீங்கள் செகண்ட் பேப்பர் 2ல செலக்ட் பண்ணணும். டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி மேனேஜர் மெக்கானிக்கல், மெட்டீரியல், மெக்கானிக்கல் டெபுட்டி மேனேஜர் மெக்கானிக்கல், டெபுட்டி மேனேஜர் மெட்டீரியல். ஸோ இதில் எல்லாமே மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் இதுதான் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பராக செலக்ட் பண்ணணும். டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். மேனேஜர் மார்க்கெட்டிங்க்கு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்கள் எலெக்டிவ் சப்ஜெக்டாக எடுக்கணும். அதில் தான் அவங்க கொஷின் செட் பண்ணுவாங்க. அது பிஜி டிகிரி பேஸ் பண்ணி கொஷின் செட் பண்ணுவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். டெப்யூட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்ட் பேப்பரை தான் நீங்கள் எலக்டிவாக செலக்ட் பண்ணணும். அதோட ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இங்கிலீஷில் மட்டும்தான் இதோட கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் பார்ட் 2ல நீங்கள் பார்ட் 1 வந்து நீங்கள் எழுதுவீங்க, பார்ட் 2 எழுதுவீங்க. பார்ட் 2ல பார்ட் பியும் பார்ட் சி கொஷின்ஸை வந்து சில பேருக்கு திருத்த மாட்டாங்க. ஏன் திருத்த மாட்டாங்கன்னா, அவங்க பார்ட் 1 பேப்பர் அதாவது நீங்க எல்லாம் மஸ்ட்டா எழுதணும்னு சொன்னேன் இல்லையா? தமிழு, மென்டல் ஆப்டிட்யூட். ஸோ அதில நீங்க 40% மார்க் எடுத்திருந்தீங்கன்னா மாத்திரம் தான், இந்த பார்ட் 2 பேப்பரையே உங்களுக்கு திருத்துவாங்க. பார்ட் பி, பார்ட் சி. இல்லன்னா திருத்தவே மாட்டாங்க. அப்பவே வந்து அந்த அந்த பர்ட்டிகுலர் கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ நீங்க பார்ட் 1 பேப்பர் 1ல நீங்க 40% மார்க் எடுத்தா மாத்திரம் தான், பேப்பர் 2ல பார்ட் பியும், பார்ட் சியும் எவாலுவேட்டே பண்ணுவாங்க. இது வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்ட் பி அண்ட் பார்ட் சி அப்படின்றது இங்கிலீஷ், தமிழ் 2த்துலயும் இருக்கும். அதே மாரி நீங்க ஒரு வேளை பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தா, அதுக்கான எக்ஸம்ப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நீங்க அ அதுக்கான ப்ரூஃபும் குடுக்கணும். அதே மாரி நீங்க அப்ளை பண்ணும்போதே அத வந்து அவங்களுக்கு சொல்லணும். அதே மாரி கம்யூனிகேஷன் அப்படின்னும்போது, எந்த ஒரு தனிப்பட்ட ஆளுக்கும் தனியா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வெப்சைட்ல இருக்கும். இல்லன்னா உங்களோட இமெயில் ஐடி குடுத்துருந்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு பொதுவான அனௌன்ஸ்மென்ட் மாத்திரம் தான் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. மத்தபடி பை போஸ்ட்ல எதுவுமே பண்ண மாட்டோம். இண்டிவிஜுவலா எந்த கம்யூனிகேஷனும் நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஸ்எம்எஸ், மெயிலு
இதுக்கு தான் வந்து அவங்க எந்த விஷயம் வேணாலும் சொல்லுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க 2 டிஸ்ட்ரிக்ட்ட செலக்ட் பண்ணணும். உங்க வீட்லருந்து எது ரொம்ப பக்கமோ, அதுல 1 வந்து உங்களுக்கு அலாட் ஆகும். ஒருவேளை நீங்க பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருந்தா, ஒரே ஒரு சென்டர் செலக்ட் பண்ணா போதும். அந்த ஒரு சென்டர்லயே உங்களுக்கு அலாட் பண்ணி தந்துருவாங்க. ஸோ சென்டர பொறுத்தவரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி மொத்தமா 5 இடத்துல மாத்திரம் தான் சென்டரு. இந்த 5 இடத்துல தான் நீங்க எழுதணும். இந்த 5 இடத்துல ஏதோ ஒரு 2 வந்து நீங்க செலக்ட் பண்ணி குடுக்கணும். அப்ளிகேஷன் போடும்போது ஒவ்வொரு இடத்துலயும் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அந்த பேஜ்ல என்ன வேணா டைப் பண்ணீங்களோ, அத ஒரு தடவ வெரிஃபை பண்ணி ப்ரிவ்யூ பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் போங்க. ஏன்னா ஒன்ஸ் சேவ் பண்ணா அப்புறம் மாடிஃபிகேஷன் விண்டோ போணும். அந்த மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு போடும்போதே அத வந்து சரி பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் வெறும் ரூ. 200 தான் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூ. 200 கட்டி நீங்க அத வந்து கரெக்ட்டா பேமெண்ட் போயிருச்சா அப்படின்றதையும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க அப்ளிகேஷனே வேலிட் ஆகும். ஐ அ அந்த ரூ. 200யும் நீங்க ஆன்லைன்ல மாத்திரம் தான் பே பண்ணணும். ஃபீஸ் கன்செஷன் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் பிடபிள்யூபிடிக்கு ஃபுல்லாவே ஃபீஸ் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா, இதுக்கு முன்னாடி 2 தடவ அவைல் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இப்ப கட்டணும். இல்ல இதுவரைக்கும் நான் பண்ணல அப்டின்னா, 2 ஃப்ரீ சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. விடோஸ்க்கு ஃபுல்லாவே கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட் அதாவது எஸ்சி, எஸ்டிக்கு, சிஏக்கும் வந்து ஃபுல்லாவே எக்ஸம்ப்ஷன் குடுத்துருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸ்க்கு 3 ஃப்ரீ சான்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க எவ்ளோ அவைல் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வேள 3யும் அவைல் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப நீங்க கட்டணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ்க்கு நான் வந்து ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். இதுலயே தமிழ்ல வந்து நீங்க இதுக்குள்ள போனீங்கனாவே, உங்களுக்கு வந்து tnpsc.gov.in போனீங்கனாவே தமிழா, இங்கிலீஷான்னு கேட்கும். உங்களுக்கு ஏதாவது எந்த லாங்குவேஜ் ஆப்ட்டா இருக்கோ, அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா, அதிலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன படிச்சுக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் படிக்காம அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா, அனக்ஷர்ல வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல, அந்த ஃபார்மேட்டு, அந்த சர்டிஃபிகேட் யார்ட்ட கையெழுத்து வாங்கணும், எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த லிங்க ஷேர் பண்ணி நெறைய சப்ஸ்கிரிப்ஷன் வர்றதுக்கும், நெறைய பேருக்கு இந்த வேலைக்கான இந்த அனௌன்ஸ்மென்ட் தெரிய வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ண எல்லோருக்கும், அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.